இந்த 3 துறைகள் தான் உண்டு. அதை இவங்கள சொல்லுவாங்க, சட்டமன்ற நாடாளுமன்றம் போன்றவற்றை அதிகாரிகள் எக்ஸிக்யூட்டிவ் என்பதை ஜுடிஷியல்னு 3 பிரிவாகத்தான் சொல்லுவார்கள். இந்த 3 பிரிவிலையும் இந்த நாட்டில் மிகச் சிறுபான்மையாக 3% மட்டும் இருக்கிற பார்ப்பனர்கள் தான் 80 விழுக்காட்டுக்கு மேலான 80% மேலான இடங்களை பிடித்து கொண்டிருந்த காலம். திருமூலரே சொல்லியிருக்கார், பாபா பூஜை பண்ண நாடு என்ன ஆகுன்னா, அவர் சொல்கிறார், பார்கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சிக்கில். அர்ச்சனை பண்ணான்னா போர் கொண்ட மன்னருக்கு பொல்லையா வியாதியான். எப்போவுமே நோயோடையே தான் இருப்பான் ஆட்சி பண்ணுறவன். பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமமாம் என்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. பாப்பான் பூஜையே பண்ணக்கூடாது, பாவம் பண்ணால் நாடு நாசமாக போயிடும். திருமூலர் இப்போயே இருந்தார், 400-300 வருஷத்துக்கு முந்தி இருந்தவர். அப்போ இருந்தே அவனுடைய ஆதிக்கத்தின் மீதான கோபம் நம்மவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஏன் இந்த நாட்டில் வரி கட்டுறவங்களாம் நம்ம தான். இப்போ கோயிலே எடுத்துக்கங்களேன், கோயிலுக்கு நன்கொடையெல்லாம் கல்வெட்டு வச்சுருவோம். ஒரு கோயில்லையும் ஏதாவது ஒரு ஐயர் பேர் இருக்கான்னு பாருங்கள். முதலியார் இருப்பார், நாடார் இருப்பார், செட்டியார் இருப்பார், எல்லாம் இருப்பான். நன்கொடை பட்டி இல்லை, ஒரு ஐயர் பேர் இருக்காது. கோயிலுக்கு நன்கொடையெல்லாம் கொடுக்க மாட்டான். ஆனால் அவன் தான் ஐயராக இருப்பான், அவன் தான் பூஜை பண்ணுவான். நீங்கள்லாம் உள்ளே வந்தால் சாமி தீட்டாயிருன்றுவான். பாஸ் பண்ணுற மார்க் வாங்கினாலே போதும், எங்கள் பசங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும் என்ற கோரிக்கையை தான் தலைவர்கள் வைத்தார்கள். தலைவர்னால் பெரிய பெரிய ஆளுங்களாம் தலைவராக இருந்தாங்க. ஆனால் அவங்க நினச்சதெல்லாம் சாதாரண ஆளுங்களை பற்றி நினச்சாங்க. அதுதான் சிறப்பு. திராவிடர் இயக்கத்துக்கு ஒரே சிந்தனை, பார்ப்பனர் இல்லாத மக்கள் அவர்களும் பார்ப்பனருக்கு இணையான வளர்ச்சியை பெற வேண்டும், இவ்வளோதான். அப்போ முறை 100 இடத்தையும் பிரித்து கொடுக்கறது. இதைத்தான் முதலில் செய்தது. இந்தியாவில் எங்கேயுமே செய்யலை, தமிழ்நாட்டில் மட்டும்தான். அது சென்னை மாகாணத்தில் மட்டும்தான் நடந்தது, வேறு எங்கேயும் நடக்கலை. இந்த பிஜேபிக்காரன் பூரா சொல்லுவான், இந்துக்களிடம் ஒப்படை. இப்போ ஐயர் என்ன ஜாதிக்காரர், தர்மகர்த்தர் என்ன ஜாதிக்காரர், அவர் என்ன இஸ்லாமியர்கிட்டே கொடுத்துருவான் இந்து கோயிலை, இந்துக்களிடம் கொடுங்கிறான். ஏன்டா இந்து தாண்டா நடத்திட்டு இருக்கிறான். அதுவும் நம்ம இப்போ எங்களையும் கூட தான் இந்துன்னு தான், சட்டப்படி நாங்கள்லாம் இந்து தான், இல்லைன்னு சொல்லிக்கிறோம் நாங்கள். ஆனால் இந்து தான் நாங்கள்லாம். ஆனால் அறநிலையத்துறை பாதுகாப்பு துறையில் சட்ட நிதியமாக போட்டிருக்கான், இந்து மதத்தை பின்பற்றுபவர்களை போட வேண்டும்னு சொல்கிறான். நம்ம 23ஆம் புலிகேசி நம்ம வடிவேல் மாதிரி மீசை வச்சுட்டு ஒருத்தருப்பார், பொன் மாணிக்கவேல்னு ஒரு ஆள். அவரும் அந்த கதையை அவங்களோட சேர்ந்துட்டு பாட்டு பாடுறவர். அவரும் பிஜேபிக்காரர் தான், ஆதரவாளர் தான். கோயிலை பெரிய கதவு, பெரிய பூட்டு, சாவி ஐயர்கிட்ட தான் இருக்கும். அவர் தான் காலைல திறப்பார், ராத்திரி பூட்டுவார். அடுத்த நாளே தெரிஞ்சு போயிருமா ஐயருக்கு திருட்டு போயிடுச்சுன்னு. ஐயருக்கு தெரியாமல் எந்த ஐயராவது உள்ளே வந்திருக்கானே இது வரைக்கும். நீ பிடிச்ச திருடன் தீனதயாளம் பெரிய திருடன், தீனதயாளம் பெரிய, எத்தனை ஐயராக உள்ளே போட்டிருக்கிற, அவனுக்கு தெரியாமல் இப்படி திருட்டு போகும். நான் போன வாரம் அம்மனுக்கு சாத்திய வயிறு கட்டியை நான் ஐயருடைய வைப்பாட்டி போட்டுவிட்டு கல்யாணத்துக்கு வந்தது பார்த்து என்னமோ ஒரு ஆளாய முதலியார் என்னமோ சொல்லுவார், அந்த முதலியாரால் பெருமூச்சுத்தான் விட முடிந்ததும்பார். கம்பர் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார், ஔவையார் அந்த இடஒதுக்கீட்டில் படித்தாங்களா கேட்குறது ஒரு கூட்டம். மடையா 2000 வருஷம் ஏன்டா பேசுகிற, உங்கள் பாட்டி படித்தது அவங்க தாத்தா படிச்சிருந்தாரா, ஏன்டா படிக்கலை, அதை சொல்ல மாட்டான். வடநாட்டிலேருந்து வர்றவனுக்கு பேசுகிறதுக்காக நம்ம படிச்சுக்கணுமா, அவன் இங்கே வேலைக்கு வரவன் படிச்சுட்டு வர மாட்டான், தெரிஞ்சிக்க மாட்டான், நம்ம படிக்கணுமா. அப்படி தான் சொன்னான். இந்த கருப்புக்கல் கிரானைட் கல் வியாபாரத்துக்கு ஜப்பான்காரன் அங்கேருந்து வர்றப்பே ஹிந்தி படிச்சுட்டு வந்தான். அவன் இந்தியாவுக்கு தேசிய மொழி ஹிந்தி நினச்சி படிச்சுட்டு வந்தான். கல் இருக்குது பூரா கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலையும். இப்போ தான் தெரிஞ்சது, தேசிய மொழியில் பிரயோஜனம் இல்லைடா, ஒன்றா தமிழ் தான் படிக்கணும்னு தமிழ் படிச்சுட்டு அப்புறம் வந்தானுங்க எல்லாம். எம்ஜிஆர் ஆட்சிக்கு தான் திருப்பி சாராய கடை திறந்தார். அது நம்மளுக்கு தெரியாது. கருணாநிதி இல்லைங்க, அதான் நம்மளுக்கு தெரியாது. அவன் ஏதோ கருணாநிதி திறந்தாதான் எல்லாம் கைதிட்டே தான் நம்மால் இருப்பான். எம்ஜிஆர் தான் ஏன் சாராய கடை திறந்தார், டாஸ்மாகோ ஜெயலலிதா தான் ஏன் கொண்டு வந்தா, இதெல்லாம் சொல்ல மாட்டான். ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி தான் கர்நாடகாவில் இந்தி வேண்டியதில்லைன்னு தீர்மானம் போட்டாங்க. காங்கிரஸ் சித்தராமையா இப்போ இருக்க முதலமைச்சர், அப்பயும் முதலமைச்சர். நம்ம 67லே போட்டாங்கடா தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகள் நாம் பின்தங்கி நின்று விட்டோம்னு சொல்லி 2017 சட்டம் போட்டார். ரயிலில் இருக்கிற இந்திய எழுத்துலாம் அழின்னு ஆர்டர் போட்டார் அவர். நம்ம போராட்டமாக நடத்தணும், இந்திய எழுத்து போராட்டம், அவர் ஆர்டர் போட்டார். தோழர்கள் வசந்தி முத்து ஆகியோருடைய 2வது மகன் மகிழ்மாறனின் 1ஆம் ஆண்டு பிறந்த நாளில் கலந்து கொண்டிருக்கிற உறவினர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள்.
இந்த பிறந்தநாள் விழாக்கள் ஏன் என்பதை பற்றி அதை தொடர்ந்து தோழர் முத்து அவர்கள் குடும்பம் எடுத்துக்கொண்டிருப்பதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார். நான் அதையே பேசி இன்னொரு நேரம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். எனவே நேரடியாக நான் செய்திக்கு வந்துவிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரம் கடந்து கொண்டு இருப்பதால் போட்ட நேரத்தில் நாம் தொடங்கலை, அது முக்கியமான ஒன்று. எனவே சுருக்கமான சில செய்திகள். நூற்றாண்டு கண்ட திராவிடர் இயக்கம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சியில் கருத்தரங்கத்தின் தலைப்பாக தோழர் முத்து அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். வழக்கமாக இந்த ஆண்டு நாங்கள் குடியரசு நூற்றாண்டு விழா, சுயமரியா இயக்க நூற்றாண்டு விழா என்று நடத்துகிற போது அது என்னங்க ஒரே மாதிரி இருக்குது, திராவிடர் இயக்கம் வச்சிடலாமே என்பதாகத்தான் சொன்னார். அது ரெண்டுக்கும் நூற்றாண்டு விழா, இது நூற்றாண்டு கண்ட திராவிடர் இயக்கம். அதற்கு முன்னாலேயே தொடங்கிய இயக்கம் தான் திராவிடர் இயக்கம். சில வேறுபாடுகள் ரெண்டுக்கும் உண்டு, ஆனால் ரெண்டும் பின்னி பிணைந்து இயங்குகிற இயக்கங்களாகத்தான் இருக்கின்றன. ஏன் இதை இப்படி ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது என்பதை சுருக்கமாக சொல்லிடணும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டேன். 7:30 மணிக்காவது அவங்கள சாப்பிட விட்டுருணுங்கன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். தோழர்களே, இந்த இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டின் அப்போது சென்னை மாகாணமாக இருந்தது, அதனுடைய நம்மவர்கள் உழைக்கும் மக்களாகிய சூத்திரர்கள், பஞ்சமர் என்று சொல்லப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலின மக்கள், இவருடைய நிலை என்னவாக இருந்தது என்று பார்த்தால் இப்படி கூட சொல்ல முடியாது, பிற்படுத்தப்பட்டவன்னு கூட சொல்ல முடியாது. தன்னை முன்னேறிய ஜாதியாக, பெரிய ஜாதியாக சொல்கிறவன் யோகியதை கூட எப்படி இருந்தது என்றால், அவர்களெல்லாம் ஒரு அரசாங்கம் நடக்கிறது, ஒரு நாடு இருக்கிறதுனா ஒரு அரசாங்கம் இருக்கும். அரசாங்கத்திற்கான கொள்கைகளை வகுப்பதற்கு தான் சட்டமன்றம், நாடாளுமன்றம் இருக்கிறது. அந்த கொள்கைகளை அவங்க சட்டம் போற்றலாம், அதை நடைமுறைப்படுத்துறது யாருன்னா அதிகாரிகள் தான். இப்போ அதிகாரிகள் அடுத்தது இவன் ஒழுங்காக பண்ணுறானா இல்லையா, தப்பு பண்ணுறானா அல்லது சரியாக நடைமுறைப்படுத்துகிறார்களா என்று பரிசீலிப்பதற்கு நீதிமன்றம். இந்த 3 துறைகள் தான் உண்டு. அதை இவங்கள சொல்லுவாங்க, சட்டமன்ற நாடாளுமன்றம் போட்ட ஒட்டை அதிகாரிகள், எக்ஸிக்யூட்டிவ் என்பதை ஜுடிஷியல்னு 3 பிரிவாகத்தான் சொல்லுவார்கள். இந்த 3 பிரிவிலையும் இந்த நாட்டில் மிகச் சிறுபான்மையாக 3% மட்டும் இருக்கிற பார்ப்பனர்கள் தான் 80 விழுக்காட்டுக்கு மேலான, 80% மேலான இடங்களை பிடித்து கொண்டிருந்த காலம். இப்போ அதிலிருந்து தான் இந்த இயக்கம் முகிழ்த்தது. அப்போ அதை பற்றிய பலருக்கு கேள்வி வருது. இது தொடக்க காலத்துன்னு அந்த கேள்விகள் எழுப்பிக்கொண்டே வந்திருக்கிறார்கள் என்றாலும் கூட, ஏன்டா நான் பூஜை பண்ணக்கூடாது என்பதற்கு, பாப்பான் பூஜை பண்ணால் நாடு நாசமாக போயிடுன்னு கூட நம்முடைய திருமூலர் போன்ற பக்தர்கள், நாங்கள் சொன்னால் ஒத்துக்க மாட்டான், திருமந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பாடின திருமூலர் தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கூட அவருடைய வரியில் தான் வர்றது தான். திருமூலரே சொல்லியிருக்கார், பாப்பா பூஜை பண்ண நாடு என்ன ஆகுன்னா, அவர் சொல்கிறார், பார்கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சனை பண்ணான்னா போர் கொண்ட மன்னருக்கு பொல்லையா வியாதியான், எப்போவுமே நோயோடையே தான் இருப்பான் ஆட்சி பண்ணுறவன். பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமமாம் என்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. பாப்பான் பூஜையே பண்ணக்கூடாது, பாவம் பண்ணால் நாடு நாசமாக போயிடும். திருமூலர் இப்போயா இருந்தார், 400-300 வருஷத்துக்கு முந்தி இருந்தவர். அப்போ இருந்தே அவனுடைய ஆதிக்கத்தின் மீதான கோபம் நம்மவர்களுக்கு இருந்திருக்கிறது. அது பல நேரங்கள் வெளிப்பட்டிருக்குது. நம்ம சங்க இலக்கியங்கள்னு சொல்கிறோம். அப்போ தான் பாப்பா முத வந்திருக்கான் அந்த நாட்டுக்கு, ஒரு 500 வருஷம் தான் ஆச்சு. ஏன்னா அவங்க வட இந்தியாவுக்கு 3000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம நாட்டுக்கு 2500 வருஷம் தான் ஆகுது. அங்கே 1000 வருஷம் கழித்து தான் இங்கே சேர்ந்தான். முள்ள நகர்ந்து இங்கே வர்றான். அப்போவே நம்ம பாட்டிலலாம் கிண்டலாக நம்ம இதெல்லாம் எழுதியிருப்பானுங்க. இந்த குதிரை ஒன்று போகுது, சும்மா கதாநாயகி பாடுறான், அந்த ஒரு இலக்கியம். நான் கதாநாயகின்னு சும்மா சொல்கிறேன். அப்போ என்ன, அந்த குதிரை அப்படி ஆடிக்கிட்டே போகுது, இந்த நம்ம ஊர் பாப்பான் இருப்பான்ல, அவன் போனால் குடுமி ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு போகுதுன்னு கிண்டல் பண்ணுறான். இப்படி தான் நம்ம ஆளுங்களுடைய பழக்கம் இருந்தாலும் கூட, இந்த நவீன அரசியல் வந்த பின்னால், அரசியல் முறை நெறிப்படுத்தப்பட்ட பின்னால், அரசர்கள் ஆண்ட போதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு சட்டமன்ற நாடாளுமன்றம் கிடையாது. அரசனே உத்தரவு போட வேண்டியது தான். அதை பண்ணுறதுக்கு யாருன்னா அரசனுக்கு வேண்டிய ஆளை வச்சுருப்பான். பண்ணலன்னா சிறைச்சேதம் பண்ணுவோமா, இல்லை சிறையில் அடைப்பான், தண்டனை கொடுப்பான், பயந்துக்கிட்டு பண்ணுவான்.
சில பேர் அதையும் மீறி ஏமாத்துவான், நடந்திருக்கலாம். ஆனால் நவீன அரசியல் முறை என்பது ஆங்கிலேயரில் வந்த பின்னால் தான் நடக்குது. இப்படி திட்டம் தீட்டுறது, நடைமுறைப்படுத்த அதிகாரிகளை வைக்கிறதெல்லாம் ஆங்கிலேயர் இந்த நாட்டுக்கு வந்ததுனால் நாம் பெற்ற நன்மைகள் சிலது. அதெல்லாம் இப்போ இதிலெல்லாம் பணியாற்றுகிற போது தான் வித்தியாசமாக தெரியுது. அதுக்கு முந்தையெல்லாம் தெரியல. ராஜாவும் இஷ்டத்துக்கு பண்ணுவான் என்று கருதி கொண்டிருந்தது போய் நவீன அரசியல் வந்த பின்னால் தான் நினைக்கிறான், என்னடா அவனே எல்லா இடத்துலையும் உட்காந்துட்ருக்கான், ஏன் இந்த நாட்டில் வரி கட்டுறவங்களாம் நம்ம தான். இப்போ கோயிலே எடுத்துக்கங்களேன், கோயிலுக்கு நன்கொடையெல்லாம் கல்வெட்டு வச்சுருப்போம். ஒரு கோயில்லையும் ஏதாவது ஒரு ஐயர் பேர் இருக்கான்னு பாருங்கள். முதலியார் இருப்பார், நாடார் இருப்பார், செட்டியார் இருப்பார், எல்லாம் இருப்பான். நன்கொடை பட்டி இல்லை, ஒரு ஐயர் பேர் இருக்காது. கோயிலுக்கு நன்கொடையெல்லாம் கொடுக்க மாட்டான். ஆனால் அவன் தான் ஐயராக இருப்பான், அவன் தான் பூஜை பண்ணுவான். நீங்கள்லாம் உள்ளே வந்தால் சாமி தீட்டாயிருன்றுவான். இப்படி தான் வச்சிகிட்டு இருக்கான் எல்லா இடங்களிலும். அரசாங்கம் நடத்துவதற்கு வரி கூட நம்ம தான் கட்டிகிட்டு இருக்கோம். பெரும்பாலான மக்களாக இருக்கிற மக்கள் தான் வரி கட்டுறாங்க. அவன் வரி செலுத்துகிறவனா இல்லை அவன். ஏன்னா அப்போ அரசர் காலத்திலிருந்து வரி இல்லாத நிலங்கள் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கெல்லாம் வரி கிடையாது என்று தான் சொன்னார்கள். இப்போ கூட அப்படி தான் வச்சுருக்கான். ராஜாவுக்கு பதிலாக முதலாளிகளுக்கு வச்சுருக்கான். அவங்களுக்கெல்லாம் வரி கம்மி, நமக்கு வரி அதிகம். வேடிக்கையாக சொல்லுவாங்க, நான் பிஸ்கட் வாங்கினா 18%, தங்க பிஸ்கட் வாங்கினா 5% தான் டேக்ஸ். அப்படி தான் இப்போவும் வச்சுருக்கான். எப்படியோ இருக்கட்டும், அதில் அந்த நிலையில் தான் இதை பற்றிய கேள்வி எழுகிறது. அப்போ பத்திரிக்கையில் ஒருத்தர் எழுதுகிறார், கவர்னருக்கு நேரடியாக ஒரு கடிதம் என்று சொல்லி, ஓப்பன் லெட்டர், திறந்த கடிதம் என்று சொல்லி பத்திரிக்கையில் எழுதுகிறார். கவர்னராக இருந்த வெண்லாக் பிரபுக்கு ஒருத்தர் எழுதுகிறார் கடிதம். என்னடா இந்த நாட்டில் பூரா இடத்துலையும் அவனே இருக்கான், இந்த நாட்டில் இவ்வளவு பேர் நாங்கள் இருக்கோம், எங்களுக்காவது கொஞ்சம் வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடாதா? ஆட்சி பண்ணுற இடத்துலையாவது, சட்டமன்றத்திலையாவது, அதிகாரிகளாகவாது, எதுலையாவது எங்களுக்கு இடம் வேண்டாமா? இந்த நாட்டு மக்கள்லாம் சிறுபான்மை மக்களுக்கு, ஆங்கிலேயன் அமெரிக்காவில் சொல்லுவான் கருப்பர்களுக்கெல்லாம் உரிமை இல்லைன்னு. அங்கே வெள்ளையன் 80%, 90% இருக்கான். கருப்பர்கள் 5%, 10%, 12% இருக்காங்க. இப்போ பெரும்பான்மை வெள்ளையர்கள் சிறுபான்மை கருப்பர்கள் அடிமைப்படுத்தல கூட ஒரு நியாயத்தை சொல்ல முடியும். ஆனால் இங்கே சிறுபான்மையாக இருக்கிறவன் 97 பேர் ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறான். என்னடா அநியாயம், எங்களுக்கு பங்கு வேண்டாமான்னு 1892 ஒருத்தர் லெட்டர் எழுதுறாரு கவர்னருக்கு. அதை பத்திரிக்கையில் ஓப்பன் லெட்டர்னு எழுதுறாரு. அதுதான் ஆரம்பிக்குது. வெளிப்படையாக தெரிந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து ஒவ்வொன்றா கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சில 2 வக்கீலுங்கள்லாம் சேர்ந்து ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, நம்ம ஒரு அமைப்பு தொடங்க வேண்டும், அது நம்முடைய உரிமைகளை நாம் காப்பதற்காக செய்ய வேண்டும்னு ஒரு கூட்டம். இது பல கட்டங்களை தாண்டித்தான் ஒரு உருவெடுக்கிறது. ஏன்னா எடுத்த உடனே ஒரு செய்தி ஒரு ஊரில் இருக்கும், அப்புறம் இன்னொரு ஊரில், அப்புறம் எல்லாம் சேர்ந்து பேசி அது ஒரு அமைப்பாவதெல்லாம் பின்னால் தான் ஆகும். அப்படி ஆனபோது அது நல்ல உருவெடுப்பதற்கு அடிப்படையாக இருந்தது 1912 ஒரு அமைப்பு தொடங்குறாங்க. மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு, சென்னை ஐக்கிய சங்கம்னு ஒருத்தர்லாம் சேர்ந்து தொடங்குறாங்க. அவங்க உதவிக்காக டாக்டர் நடேசனார்னு ஒருத்தரை கூப்பிட்றாங்க. அவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் என்று ஒரு டாக்டராக இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்றாங்க. அவர் தான் வர்றாரு. அவர் செயலாளராக இருந்து அதை ஆரம்பிக்கிறாங்க, டாக்டர் நடேசன். அப்போ அவர் பார்க்குறாரு, நம்மளால் ஏன் படிக்கலை, படித்தா தானே வேலைக்கு போக முடியும், ஏன் படிக்கலை என்று பார்க்குற போது கல்லூரிகள்லாம் சென்னையில் இருக்கும். அது மாதிரி பெருநகரங்கள் தான். அப்போ இருந்து திருநெல்வேலியும் மெட்ராஸ் தான் கல்லூரிகள்லாம், வேற எங்கே இருந்தது. அப்போ கல்லூரிகள் படிப்பதற்கு பெரும்பாலான மக்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, பணம் கட்ட முடியுமா, சம்பளம் கூட கட்டிடுவான், சம்பளம் கூட நம்மால் கட்டிடுவான், எல்லாம் பண்ணிடுவான். ஆனால் பையன் போய் எங்கே தங்கியிருப்பான்? ஹாஸ்டல் வசதி அப்போல்லாம் இல்லை, கல்லூரியெல்லாம் ஹாஸ்டல்லாம் வராத காலம். அப்போ உறவினர் வீட்டில் தங்கியிருந்து படிக்க வேண்டும். நம்மால் சொந்தக்காரன் இன்னொரு பையனுக்கு சோறு போடுற அளவுக்கு இருக்கான், இன்னொரு பொண்ணுக்கு சோறு. அப்போ பெண்கள் எங்கே கல்லூரிக்கு போனாங்க, பசங்க தான். ஒரு பையனுக்கு சோறு போடுற அளவுக்கு அவன் வாழ்க்கை நிலை இருக்குன்னா இருக்காது. அதனாலேயே காலேஜுக்கு நம்மால் போகிறதில்ல. அப்போ தான் இவங்க யோசிக்கிறாங்க, நம்ம ஏன் இங்கேயே தங்குறதுக்கு உணவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி, காலேஜில் படிக்கிற பையன் கூட போய் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லாம்லன்னு சொல்லலாம். ஹோட்டல்லாம் உள்ளே போக முடியாது, ஐயர் தான் ஹோட்டல் பூரா நடத்திட்டு இருந்தான், நம்மளும் உள்ளே விட மாட்டான். எடுப்பு சோறு வாங்கிட்டு தான் எங்கேயா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், எங்கே உட்காந்து சாப்பிடுவான் இவன்? இந்த சிக்கல்லாம் இருந்தபோது தான் தங்குவதற்கு ஒரு இடத்த உண்டாக்குறாங்க. முதல்ல எப்பா ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுற பசங்கள்லாம், பார்ப்பனர் அல்லாதவர்கள்லாம் வாருங்கள் இங்கே தங்கி கொள்ளலாம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த அமைப்புக்கு பேரே திராவிடர் சங்கம்னு மாற்றுறாங்க. அப்புறம் திராவிடியன் ஹோம், திராவிடர் இல்லம் என்று ஒரு கட்டடம், அதில் தங்கி கொண்டு படி. அப்போ தான் நம்ம ஆள் போய் படிக்கிறான். பெரிய பெரிய ஆளுங்களாம் அங்கே போய் தங்கியிருந்து படிச்சிருக்கான்.
அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலராக வந்தார், அவர் அங்கேருந்து தான் படிச்சிருக்கார். சார் சண்முகம் செட்டியார், அவர் அங்கேருந்து படிச்சிருக்கார். இப்படியெல்லாம் பல பேர் அங்கேருந்து படித்து பெருநிலைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஹாஸ்டல் இல்லைன்னா அது இருந்திருக்காது, நடந்திருக்காது. அப்புறம் சட்டம் படித்து வக்கீல் ஆனாங்க, நம்ம ஆளுங்கள்லாம் ஆனாங்க. இப்படி தான் முதல்ல அந்த திராவிடர் இயக்கம். அதற்கப்புறம் பல மாற்றங்களை கண்டது. ஆங்கிலேயரிடம் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க, எங்களுக்கான பெர்சன்டேஜில் கொடுங்கலாம் கேட்குறோம். எங்களுக்கு ஒதுக்கியே கொடுத்துருப்பா இடத்த, அவங்க கூட போய் சண்டை போட்டுக்கிட்டா பண்ண முடியும். ஏன்னா நம்மால் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போடுறவனை, நல்லா ட்ரைனிங் எடுத்து ஓடுறவனையும் 10 வருஷமாக காலை கட்டி போட்டு வச்சு அவுத்து விட்ட உடனே ஓடுற அவங்க உடனே எங்கே ஓடி நம்மால் ஜெயிப்பான். இப்போ தாண்டா காலை கட்டியே அவுத்து விட்ருக்கீங்க, இனிமேல்லாம் ஓடி பயிற்சி எடுத்து தான் வெற்றி பெற முடியும். ஒன்று இப்போவே அவனோட ஓடி ஜெயிச்சாதான் நீ வீரன்னு சொன்னால் நான் எங்கே ஓடுவேன். எனவே இதை பார்த்தவர் சொல்கிறார், பாவங்க அவன் இப்போ தாங்க காலுகளை உதறி ரத்த ஓட்டம் வந்துருக்குது அவன் காலுக்கு, இவ்வளோ நாள் கட்டி போட்டு வச்சுருந்தோம், இப்போ ஓட மாட்டான், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அப்படி ஓட முடியாதவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமில்ல, அது மாதிரி கொஞ்சம் உதவிகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு மதிப்பெண் மார்க் அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக மார்க் வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல. அப்போ என்ன வச்சாங்கன்னா, குறைந்த தகுதி என்பது பாஸ் பண்ணுற மார்க்கு தான். பாஸ் பண்ணுற மார்க் வாங்கினாலே போதும், எங்கள் பசங்களெலாம் வேலை கொடுக்கணும் என்ற கோரிக்கையை தான் தலைவர்கள் வைத்தார்கள். தலைவர்னால் பெரிய பெரிய ஆளுங்களாம் தலைவராக இருந்தாங்க. ஆனால் அவங்க நினச்சதெல்லாம் சாதாரண ஆளுங்களை பற்றி நினச்சாங்க. அதுதான் சிறப்பு. அந்த நீதி கட்சி எல்லாம் இப்போ நீதி கட்சின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப நாளுக்கு முன்னால் முதல்ல நம்மலாம் கூட்டு சேர்றாங்க. 1000 பேர் ஆளுக்கு 100 ரூபா போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். கம்பெனின்னா ஒரு தொகையை திரட்ட வேண்டும் என்று சொல்லி திரட்டி அது கட்டடம் வாங்கி ஒரு ஆஃபீஸ் வச்சு அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது இயக்கம். அப்போ ஒரு அறிக்கை தர்றாங்க, ஏன் வந்து எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாங்க. இவ்வளவு பேர் படிச்சிருக்கோம், இவ்வளோ பேர் இருக்கான், 16 பேர் இங்கேருந்து ஐசிஎஸ் ஆகியிருக்கான், 15 பேர் பார்ப்பான், ஒரு ஆள் முஸ்லீம், பார்ப்பன் அல்லாதவன் ஒருத்தன் கூட இல்லையே, இப்படியெல்லாம் லிஸ்ட்டு கொடுக்குறானுங்க எல்லாம். அதன் லிஸ்ட்டு நம்ம தயார் பண்ணதில்லை. இந்த சென்னை மாகாணத்தினுடைய சீஃப் செக்ரட்டரியாக ஒருத்தர் இருந்தார், அலெக்சாண்டர் காடியோன்னு. அவர் வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்த லிஸ்ட் அது. அதை படித்து நம்மெல்லாம் முன்னேறதுக்காக பண்ணணும்னு பெரிய பெரிய ஆட்கள், சர்பிட்டி தியாகராயர்னு, அப்போ தியாகராய நகர்னு சொல்கிறது அவர் பேர் தான், டி நகர்ன்றுவான், தியாகராயர்னு சொல்ல மாட்டான். அந்த தியாகராயர் வந்து பெரிய பணக்காரர், பெரிய மில் உரிமையாளர். அவர் வந்து தென்னிந்திய வணிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தவர், சவுத் இண்டியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு வச்சோம். அதுக்கு அவர் தான் உண்டாக்குனவர் தான், தலைவராக இருந்தவர் அவர் தான். அவ்வளோ பெரிய பணக்காரர். இன்னொருத்தர் டாக்டர் டிஎம் நாயர்னு ஒருத்தர். அவர் வந்து இங்கிலாந்தில் போய் எம்டி முடித்தவர். இங்கிலாந்தில் இருந்துட்டு அப்புறம் இஎன்டி படிக்கிறதுக்காக பாரிஸில் போய் படிச்சுட்டு இங்கிலாந்தில் ரொம்ப நாள் மருத்துவராக இருந்து அப்புறம் இந்தியாவுக்கு வர்றார். அவர் டாக்டர் நடேசன் முதல்ல சொன்னேன், அவருடைய இடத்துல தான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு டாக்டர் நடேசன்ட்டு. அவரை பற்றி சொல்லுவாங்க, அவர் டாக்டர். அவர் ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கார் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊராக போவாராம். அந்த ஊரில் பெரிய மனுஷனை பார்த்து, இங்கே யாராவது காலேஜுக்கு போகணும் ஆசைப்படுற பையன் இருக்கானா, வாங்க அங்கே இடம் இருக்குங்க, வந்து தங்கிக்க சொல்லுங்கள், அங்கே படிக்க சொல்லுங்கள், இந்த வருஷம் இல்லைனா கூட அடுத்த வருஷமாவது வர சொல்லுங்கள், அங்கே நாங்கள் தயார் பண்ணி வச்சுருங்க இடம் என்று சொல்லி சொல்லி பசங்களை கல்லூரிக்கு இப்போல்லாம் ஆள் பிடிக்கிறது எங்களுக்கு 100% வாங்கிட்டோன்னு சொல்லி ஆள் பிடிக்கிறான். அவர் ஆள் பிடிச்சது எங்கள் பசங்க யாராவது படிக்காத பசங்க, பார்ப்பன அல்லாதவர்களில் படிக்க வாய்ப்பில்லை என்று கருதி கொண்டு தங்குவதற்கு வாய்ப்பில்லை என்று கருதிக்கிட்டு யாராவது காலேஜுக்கு வராமல் தான் வாங்கப்பா நாங்கள் ஏற்பாடு. வார வாரம் ஒவ்வொரு ஊருக்கு போகிறான், தன்னுடைய செலவில் காருக்கு செலவு பண்ணிட்டு போய் கூட்டி வந்திருக்கார். அவர் கொண்டு வந்து அப்படித்தான் சேர்க்கிறார். அப்படி கொண்டு வந்து சேர்த்து அந்த டாக்டர் நடேசனா ஒருத்தர் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த அமைப்பை தொடங்குறாங்க. பெரிய பெரிய ஜமீன்தார்கள் அரசர்கள் தான் முதல்ல இந்த அமைப்புக்கு வர்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் நிலைமை தெரியும். ஆனால் அவர்கள் எல்லோரும் எளிய மக்களை பற்றி சிந்தித்தார்கள். பணக்காரனா அவன் வேலையை பார்த்துட்டு போகணும்ல, எனக்கு இன்கம் டேக்ஸை குறைய ரேட்டை குறைன்னு கேட்கணும், இப்போ அப்படி தானே கேட்டுட்ருக்கான். அதை போல் அவங்க நினைக்கல, எளிய மக்களுக்கான வாய்ப்பை கொடு, இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. அப்படி தான் திராவிடர் இயக்கம் என்பது அதனுடைய தொடர்ச்சி, அதுதான் அப்படி தான் தொடங்குச்சு. சுயமரியாதை இயக்கம் இந்த மக்களிடம் இருந்த மூட நம்பிக்கையை, தவறான நம்பிக்கைகளால் இவர்கள் போதிய அறிவு பெற முடியாமல் மழுங்கி போய் கிடப்பதை தடுப்பதற்கு சுயமரியாதை இயக்கம் அப்புறம் வருது. திராவிடர் இயக்கத்துக்கு ஒரே சிந்தனை, பார்ப்பனர் இல்லாத மக்கள் அவர்களும் பார்ப்பனருக்கு இணையான வளர்ச்சியை பெற வேண்டும், இவ்வளவுதான். இதை பற்றி தான் அவர்கள் வந்து ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள்.
அப்போது என்னென்ன செய்யறதுனே உங்களுக்கு தெரியல. இப்போ முதல் கோரிக்கை அரசாங்கத்தில் வச்சாங்க, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலையை பிரித்து கொடுத்துருங்க, 100 வேலையை எங்களுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுத்துருங்க, எங்கள் பங்குக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. அதெல்லாம் முடியாதுங்க, பாப்பான் 100க்கு 100 அனுபவிச்சுட்ருக்கான், விடுவானா அவன்? இப்பயே விட மாட்டேங்கிறான், இப்பயே நீட்டுன்னு கொண்டு தடுக்க நம்ம போகிறத தடுக்கிறான், இப்பயே கிரீமிலே இறங்குறான், என்னமோ சொல்லி நம்ம போகாமல் தடுக்கிறான். நம்மளில் பணக்கார பையன்தான் மேல் படிப்புக்கு போக முடியும். பெரிய பெரிய படிப்புக்கெல்லாம் ஐஐடியில் போய் சேரணும்னா எவ்வளோ செலவாகும். முதல்ல கோச்சிங் சென்டருக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணும், தங்கறதுக்கெலாம் சேர்ந்து 4 லட்ச ரூபா செலவு பண்ணணும். 8 லட்சம் வந்தால் உனக்கு வேலை, உனக்கு இடம் இல்லைங்கிறான். அப்புறம் அந்த எப்படி அவங்க அப்பா படிக்க வைப்பான்? இப்போ மெடிக்கல் காலேஜெல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன், எப்படி அவன் படிக்க வைக்க முடியும்? இப்போ என்ன சொல்கிறான், எங்கள் பங்குக்கு எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருப்பா. இல்லை, பாப்பான் நிறையா இருக்கனால இன்னும் அவனுக்கு வந்து இவ்வளோ நாளாக அனுபவிச்சுட்டான், ஒரு 20 இடம் அவனுக்கு கொடுத்துட்றோம், 100க்கு 20 இடம் அவன் வச்சுக்கிட்டோம், அவன் 3 பேர் தான், உங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறோம். பார்ப்பன் அல்லாதவர்களுக்கு ஒரு 40 இடம் கொடுக்குறாங்க, இஸ்லாமியர்களுக்கு 8 இடம், கிறிஸ்தவர்களுக்கு 8 இடம் கொடுக்குறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடம் கொடுக்குறாங்க, எல்லாம் பிரித்து தர்றாங்க. அதுதான் முதல் பங்கீடாக வந்தது. சட்டம் போட்டாலும் தான் நடைமுறைப்படுத்த முடியல. ஏன்னா வேலைக்கு ஆள் எடுக்கிறவன் யாராக இருந்தானோ அவன் தான் இருந்தான். பார்ப்பான் இங்கே தாசில்தார் இருப்பான், பாப்பான் கலெக்டராக இருப்பான், பாப்பா டிஓவாக இருப்பான். வாத்தியார் எடுக்கணும்னா பாப்பான் எந்த யாரை எடுப்பான்? பாப்பானை தான் வாத்தியார் எடுப்பான். நீ அரசாங்கம் வேணால் உத்தரவு இருக்கட்டும். இப்படி செய்து கொண்டிருந்த காலம் திருப்பி ஒரு முயற்சி, என்னடா பண்ணலாம் இவனுங்களே, சரி இனிமேல் நீ எடுக்காதப்பா, உனக்கு எத்தனை வாத்தியார் வேணும்னு எங்களுக்கு எழுது, உனக்கு எத்தனை கிளர்க் வேணும்னு நீ எங்களுக்கு எழுது, நாங்கள் செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம், நீ எடுக்க வேண்டாம் இனிமேல். அதுதான் சர்வீஸ் கமிஷனுடைய ஆரம்பம். இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டுன்னு அதுக்கு பேர் வச்சான். ஆளுங்களை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், அரசாங்கம் சொல்லுது நாங்கள் ஆள் எடுத்து கொடுக்குறோம், நீ எங்களுக்கு லிஸ்ட்டு எத்தனை பேர் வேணும்னு மட்டும் சொல்லு, நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அப்புறம் தான் மெல்ல மெல்ல நம்ம ஆளுங்க நுழைஞ்சானுங்க. நுழைஞ்சவனுக்கு எடுத்ததெல்லாம் 1000 கதை, அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்படி நம்ம ஆளுங்க நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக அதை உயர்த்த வேண்டும்னு நினைக்கிறாங்க. எப்பா பாப்பான் இல்லாதவன்னு சொல்லிட்ட, அதில் பெரிய ஜாதி ஒரு 5 ஜாதி 10 ஜாதி எல்லா வேலையும் பிடிச்சிக்குது. மற்றவங்களாம் என்ன ஆகுவான்? பெரியாரை போன்ற தலைவர்கள், ஆற்காடு ராமசாமி முதலியார்ன்றவர், சாரார் கிருஷ்ணன் செட்டியார்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களும் கொஞ்சம் தனியாக பிரித்து கொடுத்துருப்பா. நான் அந்த எங்கள் பார்ப்பான் இல்லாதவங்களே பெரிய ஜாதிக்கிட்ட போய் எங்களால் போட்டி போட முடியல. இதுதான் கோரிக்கை. திருப்பியும் அந்த 40 பிரித்து ஒரு 14 இடம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மீதி அவங்களுக்கு என்று கொடுக்குறார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. அப்போ முறை 100 இடத்தையும் பிரித்து கொடுக்கறது. இதைத்தான் முதலில் செய்தது. இந்தியாவில் எங்கேயுமே செய்யலை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது சென்னை மாகாணத்தில் மட்டும்தான் நடந்தது, வேறு எங்கேயும் நடக்கலை. அதற்கு பின்னால் இதையெல்லாம் பார்த்துட்டு வடக்கருக்கும் சொல்கிறான், இது அகில இந்திய பார்ப்பனலாதார மாநாடு நடத்தலாங்கிறான். 2 இடத்துல மாநாடு நடக்குது. ஒன்று மத்திய அமராவதின்னு ஒரு ஊர், அது மத்திய மாகாணம்னு பாம்பே இதோட இருக்குது. அது அங்கே நடந்த மாநாட்டுக்கு நம்ம ராமசாமி முதலியார், ஆற்காடு ராமசாமி முதலியார் போய் தலைமை தாங்கிறார். அடுத்து பெல்காமில் ஒரு மாநாடு, அதுவும் வட இந்தியாவில் தான் இருக்குது. பெல்காமும் வட இந்தியானா வடக்கு தான் இருக்குது, இங்கே வட இந்தியானே சொல்லிட முடியாது, கர்நாடகத்தினுடைய இந்த கடைசியில் இருக்குது. அங்கு நடந்த மாநாட்டுக்கு பனகலரசர் என்ற இங்கே முதலமைச்சராக பின்னால் வந்தார், அவர் போய் தலைமை தாங்கினார். இப்போ பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல், அவன் பெரிய சுதந்திர போராட்ட வீரம்மா, அவனுக்கு ஒரு பெரிய சிலை வேற வச்சுருக்குறாங்க. அந்தாலும் சொன்னான், அது என்ன தென்னிந்தியாக்காரங்களே வர்றானுங்க, அவன் தென்னிந்தியாக்காரன் இந்தியா முழுக்க அவன் தலைமை தாங்கிறதா? அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் இப்படி அப்புறம் சுயராஜ்யம் வந்தால் பங்கு பிரித்து தர்றோம், அது என்ன தென்னிந்தியாக்காரனே தலைமை தாங்கி நாங்கள்லாம் போய் அவன்கிட்ட இருக்குது, மாநாட்டுக்கு யாரும் போகாதீங்கிறான் அவன். அவன் தென்னிந்தியாக்காரன் சொல்லாங்கிறான், மாநாட்டுக்கு நீ போகாதேங்கிறான். அவன் பாதிக்கப்பட்டவன் வரத்தானே செய்வான், அவன் பணக்காரனாக இருக்கலாம், பேசாமல் இருப்பான். வந்தாங்க. இப்படி பல சிக்கல்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் சென்னை மாகாணத்தில் மட்டும்தான் உருப்படியாக நடந்தது. அப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலும் சில போராட்டங்கள், ஒவ்வொரு முதல்ல இப்போ அறநிலையத்துறை அதை மூடிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒருத்தர் ஐயருங்களாம் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த பிஜேபிக்காரன் பூரா சொல்லுவான், இந்துக்களிடம் ஒப்படை. இப்போ ஐயர் என்ன ஜாதிக்காரர், தர்மகர்த்தா என்ன ஜாதிக்காரர், அவர் என்ன இஸ்லாமியர்கிட்டே கொடுத்துருவான் இந்து கோயிலை, இந்துக்களிடம் கொடுங்கிறான். ஏன்டா இந்து தாண்டா நடத்திட்டு இருக்கிறான். அதுவும் நம்ம இப்போ எங்களையும் கூட தான் இந்துன்னு தான், சட்டப்படி நாங்கள்லாம் இந்து தான், இல்லைன்னு சொல்லிக்கிறோம் நாங்கள், ஆனால் இந்து தான் நாங்கள்லாம். ஆனால் அறநிலையத்துறை பாதுகாப்பு துறையில் சட்ட நிதியமாக போட்டிருக்கான், இந்து மதத்தை பின்பற்றுபவர்களை போட வேண்டும்னு சொல்கிறான். எங்களெல்லாம் போட மாட்டான். இந்து மதத்தை ஒரு ப்ராக்டிஸிங் ஹிந்துயிசம், யார் இந்து மதத்தை
பின்பற்றுவார்கள் அவங்க தான் அங்கே வர முடியும், அதிகாரிகளாக வர முடியும். அவன் தான் அறநிலையத்துறைக்கு அதிகாரியாக வர்றான். ஆனால் இவன் எங்ககிட்ட கொடுங்க, கோயிலெலாம் அதாவது அறநிலையத்துறை கலைத்து விட்டு இந்துக்களிடம் ஒப்படையுங்கள். ஏதோ கிறிஸ்தவம் நடத்திட்டு இருக்க மாதிரி கோயிலெல்லாம் ஏதோ முஸ்லீம் நடத்திட்டு இருக்க மாதிரி இந்துக்கள்கிட்ட கொடுங்கங்கிறான். அவனுக்கு இந்துன்னா பாப்பான் தான் இந்து, நாமெல்லாம் இந்து கிடையாது. இப்போது இன்றைக்கி கூட ஒரு ஆளை பற்றி பேட்டி வந்துட்டுருக்குது. நம்ம 23ஆம் புலிகேசி நம்ம வடிவேல் மாதிரி மீசை வச்சுட்டு ஒருத்தருப்பார், பொன் மாணிக்கவேல்னு ஒரு ஆள். அவரும் அந்த கதையை அவங்களோட சேர்ந்துட்டு பாட்டு பாடுறவர். அவரும் பிஜேபிக்காரர் தான், ஆதரவாளர் தான். அவரு தான் சொன்னார், நான் சிலையெல்லாம் கண்டுபிடிச்சேன். டேய், சிலையை திருடணுன்னு கண்டுபிடிச்சேன், சிலை எப்படி திருட்டு போகும்? கோயிலை பெரிய கதவு, பெரிய பூட்டு, சாவி ஐயர்கிட்ட தான் இருக்கும். அவர் தான் காலைல திறப்பார், ராத்திரி பூட்டுவார். அடுத்த நாளே தெரிஞ்சு போயிருமா ஐயருக்கு திருட்டு போயிடுச்சுன்னு. ஐயருக்கு தெரியாமல் எந்த ஐயராவது உள்ளே வந்திருக்கானே இது வரைக்கும்? நீ பிடிச்ச திருடன் தீனதயாளம், பெரிய திருடன் தீனதயாளம், பெரிய எத்தனை ஐயரா உள்ளே போட்டிருக்கிற? அவனுக்கு தெரியாமல் இப்படி திருட்டு போகும். அவன் அதுக்கு பதிலாக வேறு சிலை வச்சா கூட நம்மளால் உள்ளே விட்றான். நம்ம தான் போக முடியாது, சாமி செத்து போயிருந்துட்டான். நம்ம உள்ளே போயிட்டா. பாரதிதாஸ் தான் வேடிக்கையாக சொன்னார். அமாவாசன், நம்ம ஆளுங்களா அமாவாசைன்னு பேர் வச்சுருப்பாங்களா, அதுக்கு சொன்னார், எங்கள் அமாவாசை தொட்டால் ஆண்டவன் செத்து போயிடுவானா. யாருக்கிட்ட சக்தி அதிகம், எங்கள் அமாவாசைக்கா ஆண்டவனுக்கான்னு கேட்டார். நாங்கள் தொட்டாலே சாமி செத்து போனால் எவ்வளோ பவர்ஃபுல், நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் கை வைக்கிற மாதிரி. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அவ்வளோ பவர்ஃபுல், மனுஷனுக்கு இல்லை. அது மாதிரி ஆண்டவனுக்கு பவர் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அமாவாசை தான் டிரான்ஸ்ஃபார்மர், அவன்கிட்ட கை வச்சா செத்து போயிடுவான் என்பதை போல் கிண்டல் கூட பண்ணார். நம்மெல்லாம் உள்ளே போகிறதில்ல, அவன் தான் இருக்கிறான். அப்போ எப்படி அவன் வந்து திருட்டு போகிறத எப்படி கண்டுபிடி அதுக்கான சட்டம் கொண்டு வந்தார்கள். அறநிலையத்துறை பாதுகாப்பு, அது அப்போ வந்து அதுக்கு என்னமோ பேர் தேவஸ்தான பரிபாலன சபைன்னு கொண்டு வந்தாங்க. அதற்கு பாப்பான்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது, அதெல்லாம் இருட்டியாக இருக்கட்டும். ஏன் உங்களுக்கு என்ன போச்சு? அப்படி தான் இருக்குது. அண்ணா வேடிக்கையாக எழுதுவார். ஒரு முதலியார் வந்து நாள் வைர வட்டிகையை கொடுத்துருப்பார். நான் போன வாரம் அம்மனுக்கு சாத்திய வைர கட்டியை நான் ஐயருடைய வைப்பாட்டி போட்டுவிட்டு கல்யாணத்துக்கு வந்தது பார்த்து என்னமோ ஒரு ஆளாய முதலியார் என்னமோ சொல்லுவார், அந்த முதலியாரால் பெருமூச்சுத்தான் விட முடிந்ததும்பார். அவன் எல்லாம் அவன் எடுத்து யார் கேட்குறது? கணக்கே இல்லை. கணக்கு வைக்கணும்னு சட்டம் கொண்டு தான் அதை விடவே இல்லை. அவன் சொன்னான்ப்பா, 1923 கொண்டு வர்றாங்க. நான் 20 எலெக்ஷனு ஜெயித்தேன், 3 வருஷம் ஆகிடுச்சு. அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு ஜனங்க ஒத்துக்கிறாங்கன்னு பாரு, உங்களுடைய ஆதரவு கூட குறைஞ்சி போயிருக்கும். அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சாவேன்னா சட்டத்தில் கையெழுத்து போடணும் கவர்னருக்கு. நம்ம கவர்னர் போடவே மாட்டேங்கிறான். அப்போ இருந்த கவர்னர் போடலான்னு நினைக்கிறவன்ட்ட போடாதன்னு போய் வேண்டுகோள் வைக்கிறான், போடலை. அடுத்த தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறாங்க. அது இன்னும் படிப்படியாக போய் 47 தான் உறுதியாச்சு. அது யாருன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், பயங்கர பக்தம் அந்த கடைசியாக அவர் முதலமைச்சர் பதவி போன உடனே பண்ணையம் பண்ணிகிட்டு இருந்தார், விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். இறுதி காலத்தில் ராமலிங்கடிகளுடைய அந்த சபையில் தான் போய் அங்கேயே இருந்துக்கிட்டு கோயிலில் பராமரிப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கேயே பாய் போட்டு படுத்து செத்து போனவர். ஓமந்தூர் வசதி இல்லாதவர் இல்லை, நிலமெல்லாம் இருக்கவருக்கு. ஆனால் அவர் அவ்வளோ பக்தர். அவர் காலத்தில் தான் நிறைவடைந்து அவர் சட்டமன்றத்திலே பேசினார். இந்த கோயிலில் திருட்டு போயிருக்குது, இதுவரை கண்டுபிடிக்க முடியல, எப்படி திருட்டு போச்சு? ஏன்னா நம்ம கணக்கு இல்லை, நகை எவ்வளவுன்னு, அது பொருள் என்னன்னு கணக்கு இல்லை, திருட்டு போகுது என்று அதை முடிக்கிறதுக்கு நம்ம காலம் ஆச்சு. ஆனால் ஆரம்பித்து வச்சது நீதி கட்சி தான். ஓரளவுக்கு சட்டபூர்வமாக்கி நடைமுறைப்படுத்துது. எதனா இப்போ இருக்க நிலையை அந்த நீதி கட்சி, திராவிடர் இயக்கம் எதை செய்ததோ அதை அழிப்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் முயற்சி. அவங்க பண்ண இடஒதுக்கீட்டை ஒழிச்சிருன்னு நினைக்கிறான். அவங்க என்ன சொன்னாங்க, படிக்க முடியாத ஜாதிக்கு படிக்க வாய்ப்பு கொடுன்னா, இல்லைங்க வசதி இருக்கவங்களாம் படிச்சுக்குவான். ஏண்டா வசதி இருந்தால் எங்கள் தாத்தா கையெழுத்து போடாமல் இருந்தார், எங்களுக்கு தான் நிலம் இருந்தது, காசு இருந்து லேவாதாவி பண்ணிட்டு இருந்தார், கையெழுத்து போட தெரியாது. வசதி இல்லாமல் அவர் கையெழுத்து போடல, இந்த ஜாதியில் பிறந்தனால அவர் படிக்கலை. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நம்மால் இன்னொரு கூட்டம், புதுசாக ஒரு கூட்டம் வந்திருக்குது. கம்பர் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார், ஔவையார் அந்த இடஒதுக்கீட்டில் படித்தாங்களா கேட்குறது ஒரு கூட்டம். மடையா 2000 வருஷம் ஏன்டா பேசுகிற, உங்கள் பாட்டி படித்தது அவங்க தாத்தா படிச்சிருந்தாரா, ஏன்டா படிக்கலை, அதை சொல்ல மாட்டான். இப்போத்த கதையை பேசாமல் 2000 வருஷத்துக்கு முந்தி பேசுவான். இதை மாற்றியது திராவிடர் இயக்கம். முதல்ல நான் சொன்ன இடஒதுக்கீடு, அறநிலையத்துறை, அடுத்தது அவங்க கொண்டு வந்தாங்க. அறநிலையத்துறை என்பது பாதுகாப்பது நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு தங்கள் நம்பிக்கையின் காரணமாக நன்கொடை கொடுத்த நன்கொடைகள் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா என்று பார்ப்பதற்காக.
அப்புறம் தான் அவங்க அதில் கல்லூரி கட்டலாம், பள்ளி கட்டலாம். அதுக்கெல்லாம் எதிர்ப்பு இவன், பள்ளிக்கூடம் கட்டக்கூடாதுங்கிறான். சாமி கோயிலுக்கு சாமிக்கே செலவு பண்ணு, என்னடா பண்ணுறது சாமிக்கு செலவு? நுண்டியில் போட்ட காசை பூரா சாமிக்கு எப்படி செலவு பண்ணுறது? அப்புறம் இப்போ பழனின்னா பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி இருக்குது, பெண்கள் கல்லூரின்னு வச்சுருக்கான், வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியாக இருக்குது திருப்பதிக்கு. இந்த முறையெல்லாம் நீதி கட்சி கொண்டு வந்த முறையால் கோயில் வருமானத்தை கல்விக்கு செலவு செய்யலாம் என்ற ஒரு மாற்றத்தை ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க. ஏன்டா பணத்தை பூரா உண்டியில் போடுவார், நகையாக பண்ணி தேரோட்டை விட்டு புஷ்வானம் விட்டு போக முடியாது, பயன்படுத்தணும் என்பது தான். அது எதற்காக பயன்படுத்தணும்னா இதுவரை வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டும். இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கையாக. அப்புறம் பார்த்தா நம்மால் முள்ள படித்து வந்தான். படித்தோடனே இன்னொரு ஆள் மந்திரி வந்தார், ராஜாஜின்னு ஒரு ஆள் வந்தார். உங்களுக்கு தெரியும், ரொம்ப திமுக ரொம்ப புகழ்ந்துட்டு இருந்தாங்க அவரை. ஒரு மூதறிஞர், அவர் உடம்பெல்லாம் மூளை அப்படின்னா கிண்டல் பண்ணார். பெரியார் தான், டே உடம்பெல்லாம் மூளை இருந்தால் வியாதி, தலையில் இருந்தால் தான் மூளை, உடம்பெல்லாம் இருந்ததுன்னா அது வியாதி, அது தலையில் தான் இருக்குங்க. அந்த ஆள் அப்படி பாராட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆள் முதலமைச்சராக வந்த உடனே 2 வேலை செஞ்சார். முதல்ல ஹிந்தி படிக்கணும்னு நம்மளையெல்லாம் அவன் எதுக்குடா படிக்கணும், துளசி ராமாயணத்தை படிக்கலான்னாரு. நம்ம ஆளுக்கு தமிழே ஒன்றும் படிக்கலை. இப்போ நான் சொல்கிறேன், 1925 7%, 1921 கணக்கெடுப்பின்படி எழுத படிக்க தெரிஞ்சவர் எண்ணிக்கை 100க்கு 7 தான். 7ல் 3 பாப்பான தள்ளிடுங்க, மீதி 4 தான் நம்ம ஆள். அதில் நகரத்தில் இருக்கும்போனா கிராமத்தில் இருக்கும் 1%, 1/2% கூட இருக்க மாட்டான். கிராம பள்ளிக்கூடங்களில் கூட இந்தியை கொண்டு வந்து வச்சுன்னா என்ன ஆவான் நம்ம பையன்? யார் முதல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுக்கு முந்தி ஃபெயில் ஆகிட்டேன்னு கேட்டால், எப்படிப்பா ஃபெயில் ஆன? இங்கிலீஷில் நான் ஃபெயிலுங்கம்பான். அவன் தமிழ்லாம் எழுதுவான், கணக்கு போட்டுருவான். ஒன்றும் கணக்கு இல்லைனா ஆங்கிலத்தை தான் ஃபெயில் ஆகுவான். ஏன்னா இன்னொரு மொழியை படிக்கிறது கஷ்டமாக இருக்குது நமக்கு. பழக்கம் இல்லாத மொழி, சந்தேகம் வந்தால் வீட்டில் அப்பா அம்மாக்கிட்ட கேட்க முடியாது, அவங்களுக்கே படிக்க தெரியாது. ஒன்று அந்த மாதிரி குடும்பத்தில் வந்தால் என்னங்க பண்ணுவான் அவன்? 5 வாத்தியார், ஒரு 5 பள்ளிக்கூடத்து வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார். அவர் எதை சொல்லி தருவார்? இவனுக்கு ஒரு நாள் வரும், வாரத்துக்கு ஒரு நாள் தான் சொல்லி தர முடியும். அவருடைய கஷ்டத்தில் அதை சொல்லி கொடுத்த நம்மால் மனப்பாடம் பண்ணுறதே பழக்கமாக கொண்ட ஜாதி, மந்திரங்களை மனப்பாடம் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிற ஜாதி. நம்மால் 3 பொருள் வாங்கிட்டு வரனா 2 வாங்கிட்டு வரோம், அது என்னமோ சொல்லிவிட்டோமா மறந்துட்டோமாம்பான். இவங்ககிட்ட போய் மார்க் அடிப்படையில் தான் உனக்கு சேர்ப்பேன் அப்படின்னா எப்படி போய் நம்மால் பண்ணுவோம்? அவனோட போட்டி போட முடியுமா? எப்படியோ இப்படி அவர்களே இந்தியும் படின்னா 6வது 7வது 8வதுக்கு இந்தி பாடம் வைப்பது என்று சொன்னார்கள். 6வது பையனுக்கு 7வது பையனுக்கு 8வது பையனுக்கு. அவன் அப்போ தான் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்து அதுலேயே திணறிட்டு இன்னொரு மொழியும் படிடான்னா நம்மளால் அவ்வளோதான், பழையபடி திருப்பி போயிடும், படிக்காத ஒரு பட்டியலுக்கு போயிடும். அவன் மட்டும்தான் படித்தோன்னா இருப்பான். பெரியார் போன்றவங்களாம் எதிர்த்தார்கள். எனக்கு இது நான் என்ன வெளிநாட்டுக்கு வடநாட்டு, இப்போ நம்ம வானதி சீனிவாசன் சொன்னாங்கல்ல, இந்திக்காரன் நிறையா வந்துட்டான், அவங்ககிட்ட பேசணுமில்ல, ஹிந்தி தெரியணுமா? அதுக்கு வடநாட்டிலேருந்து வர்றவனுக்கு பேசுகிறதுக்காக நம்ம படிச்சுக்கணுமா? அவன் இங்கே வேலைக்கு வரவன் படிச்சுட்டு வர மாட்டான், தெரிஞ்சிக்க மாட்டான், நம்ம படிக்கணுமா? அப்படி தான் சொன்னான். இந்த கருப்புக்கல் கிரானைட் கல் வியாபாரத்துக்கு ஜப்பான்காரன் அங்கேருந்து வர்றப்பே ஹிந்தி படிச்சுட்டு வந்தான். அவன் இந்தியாவுக்கு தேசிய மொழி ஹிந்தி நினச்சி படிச்சுட்டு வந்தான். கல் இருக்குது பூரா கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலையும். இப்போ தான் தெரிஞ்சது, ஓ தேசிய மொழியில் பிரயோஜனம் இல்லைடா, ஒன்றா தமிழ் தான் படிக்கணும்னு தமிழ் படிச்சுட்டு அப்புறம் வந்தானுங்க எல்லாம். அவன் இங்கே வியாபாரம் பண்ணுறது அவன் படிச்சுட்டு வந்தான் நம்மக்கிட்ட. அப்புறம் தமிழில் பேசி நம்மகிட்ட வியாபாரம் பேசினான். ஆனால் இவங்க சொல்கிறாங்க ஹிந்தி பேசினா என்னங்க பண்ணுறது, வடநாட்டுக்கு எதுக்கு வடநாட்டுக்கு நான் போகிறேன்? ஏதோ 4 பேர் வியாபாரம் பண்ணுறோம் போவோம், வேணா படிச்சுக்கிறான், உனக்கு என்ன கவலை? எத்ததுக்கு 100க்கு ஒரு ஆள் 1000ல் ஒருத்தன் போகிற 999 நான் ஏன் ஹிந்தி படிக்கணும்? இந்த கேள்வி தான் முதல்ல பெரியார் வச்சார். எங்கள் பிள்ளைங்க இப்போ தான் படித்து வருது, அவங்கள ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதை வச்சா எங்கள் பையன் பூரா ஃபெயில் தான், 6வதுலேயே 7வதுலேயே பள்ளிக்கூடத்துட்டு வந்துடுவான், திருப்பி நீங்கள் மட்டும் தான் படிப்பீங்க, திருப்பி பழைய நிலைக்கு நாங்கள் போயிடுவோம். முடியாது. அதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம். நம்ம கூட அந்த மொழி மீது கோபம் இல்லை, இருக்கவும் படிச்சுக்கிட்டோம், தாராளமாக படிக்கிட்டோம். நம்மளுக்கு கேட்பான், இவங்க ஹிந்தி பேசுகிறான் அப்படி பேசுகிறாங்க, திராவிட இயக்கத்துக்கார் ஹிந்தி பேசலாமா? ஹிந்தி மொழியே அழிஞ்சு போயிரு நாங்கள் சொல்லலை, எங்கள் மேலே திணிக்காதீங்கன்னு சொல்கிறோம். விருப்பம் இருக்கும், படித்தா யாரும் வேண்டாங்கிறோம். இப்போ ரஷ்யாவுக்கு எம்பிபிஎஸ் சேர போகிறப்பெல்லாம் இங்கே ரஷ்ய மொழி படிக்கிறான், இங்கே படிச்சுட்டு போகிறான். கொஞ்சம் போகிறதுக்கே ஈஸியாக இருக்குன்ட்டு ஒரு 6 மாதம் 4 மாதம் கோர்ஸ் இருக்குது, படிச்சுட்டு போகிறான். ஜெர்மனுக்கு போகிறவங்க அந்த மொழியை படிச்சுட்டு போகிறாங்க. தேவை யாருக்கும் அவங்க போகலாம். ஒருத்தன் போகிறதுக்கு எதுக்கு 100 பேரும் படிக்கணும்? அவசியம் இல்லை என்று எதிர்த்தார்கள். அது 2வதாக. அடுத்தது
பள்ளிக்கூடங்களை மூடினார் அவர். அது காரணம் சொன்னார், மதுவிலக்கு கொண்டு வந்துட்டார், ராஜாஜி கொண்டு வந்தாருமா. இவர் சொன்ன மாதிரி தான். காமராஜர் படிக்க சொன்னார், கருணாநிதி குடிக்க சொன்னார். அப்படி இப்படிலாம் பேசுவான் ரைமிங்கில். நம்மளாலும் கைதட்டுவோம், ஆமடா ஆமடா. டேய், கருணாநிதி கொண்டு வந்ததெல்லாம் உண்மைதான். 71 74 மூடிட்டார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து தான் திருப்பி சாராய கடை திறந்தார். அது நம்மளுக்கு தெரியாது. கருணாநிதி இல்லைங்க, அதான் நம்மளுக்கு தெரியாது. அவன் ஏதோ கருணாநிதி திறந்தாதான் எல்லாம் கைதிட்டே தான் நம்மளால் இருப்பான். எம்ஜிஆர் தான் ஏன் சாராய கடை திறந்தார்? டாஸ்மாகோ ஜெயலலிதா தான் ஏன் கொண்டு வந்தா? இதெல்லாம் சொல்ல மாட்டான். கருணாநிதி குடிக்க சொன்னார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவன் கதை. நம்மளும் கேள்வி கேட்க மாட்டான். சரி போ அப்படிமா. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், ஒரு பேங்க் மேனேஜர் எங்கள் ஊருக்காரர் இல்லை, எங்கள் ஊரில் திருமணம் பண்ணியிருக்கார். அவர் பஸ்ஸில் ஒரு நாள் போயிட்டுருக்கோம். போயிட்டு பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வண்டிக்கெல்லாம் பின்னாலேயும் முன்னாலேயும் மஞ்சள் பெயிண்ட் அடிக்கணும்னு வீதி அப்போ தான் வருது, ஃபஸ்ட் ரூல். வெளிநாட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற பப்ளிக் சர்வீசஸ்க்கெல்லாம் மஞ்சள் பெயிண்ட்டு முன்னாலேயும் பின்னாடி அடிச்சிருக்காங்க. அது எதற்குன்னா பளிச்சுன்னு தெரியும். வேறு வண்ணங்கள் என்றால் இரவு நேரங்கள் சரியாக தெரியாமல் போயிடலாம், இதுக்கு வாய்ப்பு இல்லை, அடிக்கணும்னு சொன்னாங்க. அதை சுத்தப்பட்டு இவர் பேசிட்டு வர்றாரு. கருணாநிதிக்கு மஞ்சள் பெயிண்ட்டுக்காரங்க காசு கொடுத்துட்டாங்க, இவர் வாங்கிட்டு நம்மளெல்லாம் அடிக்க சொல்கிறாருன்னு பேசிட்டு இருந்தார். இவர் பேங்க் மேனேஜர் அவர். அப்போ நான் சொல்லலாம், அவர் பேர் சென்னியப்பன். சென்னியப்பன் அப்படின்னா என்னன்னாரு, நான் இதுவரை கேள்விப்பட்ட வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குது, ரோபியாலிக் பெயிண்ட் இருக்குது, அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மஞ்சள் பெயிண்ட் கம்பெனி பச்சை பெயிண்ட் கம்பெனிலாம் கேள்விப்பட்டது இல்லைங்களே. எல்லா கம்பெனியும் தாங்க மஞ்சள் பெயிண்ட் தயாரிக்கிறான், பச்சை பெயிண்ட் ஆமாம் இல்லைங்க, நான் இது வரைக்கும் அப்படி நினச்சிட்டு தான் எல்லாத்தையும் நிறைய பேர்த்து சொல்லிவிட்டேங்கன்னாரு. நான் அவங்ககிட்டலாம் போய் சொல்லு, அப்படி இல்லைடா, மஞ்சள் பெயிண்ட்டுன்னு தனி கம்பெனி இல்லை, கருணாநிதி மஞ்சள் பெயிண்ட் கம்பெனி, இப்படி ஏதாவது சொன்னால் நம்மளால் கேள்வியே கேட்க மாட்டான். அப்படி ஆமாம்மா இருக்கும் அப்படி, அவ்வளோதான் நம்மால். அதை போல் இதையும் சொன்னார். அவர் வந்து மதுவிலக்கு கொண்டு வந்தார்னு ராஜாஜி மனசே விட்டார். அப்படியே மலையில் நனைஞ்சிட்டு வந்து கருணாநிதியை வேண்டினாருமா. ராஜாஜி மதுவிலக்கை கொண்டு வந்தது 17 மாவட்டங்கள். அப்போ நம்ம 19 மாவட்டம் இருந்தது சென்னை மாகாணத்தில். தமிழ் மாநிலம் மாவட்டம் 10, தெலுங்கு மாவட்டம் 7, கர்நாடகாவில் ஒரு மாவட்டம், மலபார் மாவட்டம் எல்லாம் சேர்ந்து 17 மாவட்டம். சேலம் மாவட்டத்தில் மட்டும் மதுவிலக்கு கொண்டு வந்தார். ஒரே ஒரு மாவட்டத்தில் சோதனையாக பண்ணி பார்க்குறேன்னார். சோதனையிலே அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம், ஓ வருமானம் இழப்பாகுது, வருமானம் இழப்பானா எப்படி நம்ம ஸ்கூல்லாம் நடத்த முடியும், எனவே கணக்கு போட்டு பார்த்தேன். அதனால் கிராமப்புறங்களில் இருக்கிற பள்ளிக்கூடம் மூலம் 2200 பள்ளிக்கூடங்கள் மூடிட்டார். அப்போ பள்ளிக்கூடமே ஒரு 5000 தான் இருந்திருக்கும். 2200 பள்ளிக்கூடங்களை மூடினார் அவர். ஏன்னா வருமானம் குறைஞ்சி விடும். அதுக்கப்புறம் மதுவிலக்கு இன்னொரு மாவட்டம் ஆந்திராவில் 2 மாவட்டம் தான் கடைசி வரைக்கும் அவர் கொண்டு வந்தது. சென்னை மாகாணம் முழுக்கெல்லாம் மதுவிலக்கு அவர் கொண்டு வரல. நம்மால் இப்போ ராஜாஜி அன்றைய மதுவிலக்கு கொண்டு வந்து விட்டார். கொஞ்சம் நல்ல வரலாற்று எடுத்து படிங்கடா, வாட்ஸ்அப்லேயே படிக்காதீங்க, புத்தகத்தில் எடுத்து படிக்கிறது இல்லை அவங்க. அப்போ அதை செய்த உடனே பெரியார் அதை கண்டித்த, என்னடா இப்போ தான் எங்கள் பிள்ளைங்க முத வருது, நீதி கட்சி எதிர்த்தது, இப்போ தான் எங்கள் ஆளுங்க முதல்ல படித்து வந்துட்டுருக்கான், இப்போயே கிராமப்புற பள்ளிக்கூடம் மூடுறாங்கிற. 2வது தடவை ஒரு மந்திரியானார் 50. அப்போவும் வந்து அப்போ எம்எல்சின்னு ஒன்று இருந்தது. இப்போ ராஜ்யசபா எம்பி மாதிரி இங்கே எம்எல்சி. அவர் எலெக்ஷன் நின்னதே கிடையாது வாழ்நாள் பூரா. எம்எல்சி ஆகி முதல் மந்திரி ஆகிடுவார். காமராஜர் முதலமைச்சர் ஆனப்போ காமராஜர் எம்பியாக இருந்தார். எம்பி பதவி ரிசைன் பண்ணிக்கிட்டு எம்எல்சி ஆகி நான் முடியாது, மக்களுடைய ஒப்புதலை பெற்றுத்தான் நான் முதலமைச்சராக தொடருவேன், தேர்தல் நிற்கிறேன்னு சொல்லி அப்போ குடியாத்தத்தில் இறந்து போயிட்டார் ஒருத்தர். அந்த இடத்துல போய் நின்னார். அவர் இந்து விருதுநகர்காரர். வேலூர் மாவட்டத்தில் போய் எலெக்ஷன் ஜெயிச்சு தான் ஆனார். ராஜாஜி எப்படின்னா நிர்மலா சீதாராமன் மாதிரி நேராக மாநிலங்களவை உறுப்பினர், நிதியமைச்சர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இவர் எம்எல்சி ஆகி உடனே முதலமைச்சர் ஆனார். 2வது தடவையும் அப்படி தான் ஆனார். 52லேயும் ஆனார். 52 அவர் முதலமைச்சர் ஆன பின்னால் 6000 பள்ளிக்கூடங்களை மூடினார். அப்போ 2000 இருந்தது, இங்கே 6000 உழைஞ்சது. 6000 பள்ளிக்கூடங்களை வருமான இழப்பு என்று சொல்லி திரும்ப மூடினார். திருப்பியும் ஒரு பெரிய போராட்டம், பதவி விட்டு போனார். அப்புறம் தான் காமராஜர் வந்தார். காங்கிரஸில் இருந்த காங்கிரஸ் கட்சி எல்லாமே ஆதரிக்கலை ராஜாஜியை. காங்கிரஸ் முதலமைச்சர் தான் அவர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்போ காமராஜர் எதிர்த்தார். செயலாளர் இருந்தவர் சேலம் பாரிஸ்டர் ராமசாமின்னு. இது சாரதா கல்லூரின்னு இருக்குது, அதனுடைய உரிமையாளர் அவர் பாரிஸ்டர் பட்டம் வாங்கினவர். மத்திய ரயில்வே துறை அமைச்சராலாம் இருந்தார். அவர்
பொதுச் செயலாளர் 2 பேரும் கண்டித்தாங்க, எதிர்த்தாங்க. பார்ப்பன சூழ்ச்சி மீண்டும் தமிழர்கள் உரிமையை பறிக்க தொடங்கி விட்டதுன்னு 2 பேருமே எதிர்த்தாங்க. 2 பேர் ஒரே கட்சிக்காரன், தங்கட்சி முதலமைச்சருக்கு எதிராக இந்த கட்சி. ஏன்னா அவங்க 2 பேரும் பார்ப்பன இல்லாதவர். காமராஜரும் சரி, சி ராமசாமியும் சரி, அப்படித்தான் இருந்தார். 2 பேரும் எதிர்த்தாங்க. எதிர்த்த பின்னால் அவர் பதவி போச்சு. மீண்டும் நாம் முயற்சி பண்ணோம். அதுக்குள்ளே அரசியல் சட்டத்தை வச்சுக்கிட்டு நமக்கு இடஒதுக்கீடே இல்லைன்னு சொல்லிட்டான். அது தப்பு, அப்படிலாம் பிரித்து கொடுக்க முடியாது. அரசியல் சட்டத்தில் வேலைக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்குது, கல்விக்கு இல்லைன்னாங்க. நம்ம ஊரில் நடித்தவங்களாம் செல்லாதுன்னு சொல்லிட்டான். நம்ம அப்போ தான் முதல்ல படித்து வந்துட்டுருக்கோம். அரசியல் சட்டத்தை காமிச்சு அங்கே ஒரு ஐயர் அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கரோட இருந்தவர், அந்த ஐயரை வச்சுட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர்னு அவரை வச்சுக்கிட்டு அவன் வாதாடினான். கோர்ட்டில் வாதாடி சட்டம் செல்லாது என்று சொல்லிவிட்டார். பெரியார் போராட்டம் எடுத்தார். அதான் ஒரு விசித்திரம். எப்படின்னா, திராவிடர் இயக்கம் என்று சொல்லுகிற போது அவருடைய ஒற்றுமை உணர்வு 50 தான் நடக்குது. 50 போராட்டம், 49 திமுக பெரியார்கிட்ட பிரிஞ்சு போய் திமுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பெரியார் போராட்டம் அறிவித்தவுடன் திமுக அறிவித்தது, நாங்கள் பெரியார் தலைமையில் போராட தயாராக இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா தனியாக போயிட்டோம். ஆனால் பெரியார் எடுத்திருக்கிற நிகழ்ச்சிக்கு நாங்கள் துணையாக இருப்போம். காமராஜர் எலெக்ஷன் நின்னார். பெரியார் அவர் வந்தாகணும், பச்சை தமிழன், அது வரைக்கும் காங்கிரஸ் ஒழிக்கிறதே என் வேலைன்னு ஒரு காமராஜரை ஆதரவு தெரிவித்தார். அண்ணாவும் சொன்னார், நாங்களும் காமராஜர் ஆதரிப்போம். 2 வெவ்வேறு கட்சி, பிரிஞ்சு போன கட்சிகள். ஆனால் அவங்க எல்லாருமே பார்ப்பனர் அல்லாதார் நலம், தமிழர் நலம், அல்லது ஆரியருக்கு எதிரான திராவிடர் நலம், இதைத்தான் பார்த்த இயக்கங்களாக இருந்தன. எனவே அப்படிப்பட்ட திராவிடர் திராவிடர் இயக்கம் என்பது ஏதோ வந்துட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. வாய்ப்பு காலமாக வரலாற்று காலத்தை எப்போ பாப்பான் ராஜா கிட்ட காக்கா பிடிச்சி உட்கார்ந்தானோ அன்னையிலிருந்து நம்ம வாய்ப்புகள், மறுக்கப்பட்ட வாய்ப்புகளை நமக்கு பெற்றுத்தருவதற்கு முயற்சித்த, அதற்கு வழி அமைத்தவர்கள் தான். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்திருக்கலாம், திராவிட இயக்கத்தின் ஒரு அங்கம். ஜெயலலிதா வந்திருக்கலாம், திராவிடரே கிடையாது, ஆரிய வம்சத்தை சேர்ந்த ஒரு பார்ப்பனர். ஆனாலும் இந்த கொள்கையை விட்டவங்களால் விலகி போக முடியல. அதற்கு துணையாகத்தான் இருக்க முடிந்தது. இவங்க இடஒதுக்கீட்டு அந்த அம்மாவும் உயர்த்தினாங்க, எம்ஜிஆர் உயர்த்தினார். ஜெயலலிதாவும் அதுக்கு ஆதரவாக சட்டம் செய்வதற்கு, பார்லிமெண்ட்டில் சட்டம் செய்கிறதுக்கு அந்த அம்மா தான் காரணம், ஜெயலலிதா. எனவே திராவிடர் இயக்கம் ஒட்டுமொத்தமாக உண்டாக்கி வைத்த கொள்கை உணர்வு என்பது யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ணா ஒரு தடவை சொன்னார், ஆட்சிக்கு வந்த உடனே 3 வேலையை உடனே செஞ்சார். இந்த மாதிரி நாங்கள் கட்சிக்காரை வச்சு திருமணம் நடத்துவோம், சுயமரியாதை திருமணம். அது எந்த நாளைக்கு கூட ஒரு திருமணம். அவர் விடாப்பிடியாக ஆடி மாதத்துலேயே நடத்துவேன்னாரு. 18க்குள்ளே எனக்கு தேதி வேணுனாரு. எனக்கு வாய்ப்பு இல்லையான்னா நாளைக்கு வச்சுருக்காரு. அவங்க நாள் பார்ப்பதில், நேரம் பார்ப்பதில் அப்போ தான் ஃப்ரீயாக கிடைக்கிது மண்டபம்னு வச்சுருக்காரு அவர். ஆடி மாதத்துல எவனும் வரமாட்டான். இது வேணும், தள்ளுபடி வேணால் போட்டிருப்போம் மண்டபத்தில் பிடிச்சிக்கிட்டு, மற்றவங்களாம் இல்லைன்னு போடுறாங்க. இந்த திருமணங்கள்லாம் செல்லாது என்று தீர்ப்பு இருந்தது. அண்ணா வந்த உடனே செல்லும்னு சொன்னார். சட்டத்துக்கும் ஜீவோவுக்கு என்ன வித்தியாசம்னா, ஜீவோ இன்னையிலிருந்து தான் செல்லும், சட்டம்ங்கிறது முன்னால் இருந்தே செல்லும்னு கூட அறிவிக்க முடியும். எப்போது அவர்கள் திருமணம் செய்திருந்தாலும் சுயமரியாதை திருமணம் அவருக்கு எல்லாத்துக்கும் செல்லும் ஒரு சட்டம். தமிழ்நாடுன்னு பேர் வைக்க மாட்டேன்ட்டான். மெட்ராஸ் ஸ்டேட்டு தான் நம்ம பேர், தமிழ்நாடுன்னு பேர் இல்லை. அப்போ அதை தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தது. அடுத்தது இங்கே இருமொழி கொள்கை. எங்கள் தமிழ் படித்தா போதும், இங்கிலீஷ் படித்தா போதும், எங்களுக்கு ஹிந்தி வேண்டியதில்லை. வடநாட்டுக்கு போகிறோம், ஹிந்தி படிச்சுக்கிட்டோம், தேவையாக படிச்சுக்கிட்டோம். எங்களுக்கு அது தேவையில்லை. நாம் ஆங்கிலம் படித்ததுனால தான் ஆங்கிலத்தை, தமிழை விட்டால் அடுத்து ஆங்கிலம் தான் படிக்கணும், இன்னொரு மொழி படிக்க வேண்டிய தேவையில்லை. அவனுக்கு அதிக சுமையேற்றப்படவில்லை. ஆங்கிலத்தில் அக்கறை கொண்டு படித்தார்கள். இப்போல்லாம் ஐடி துறையிலெல்லாம் தமிழ்நாட்டுக்காரன் அதிகமாக இருக்கான். அதனுடைய தொடர்ச்சி தான். இப்போ தான் மகாராஷ்டிராவில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி தான் கர்நாடகாவில் ஹிந்தி வேண்டியதில்லைன்னு தீர்மானம் போட்டாங்க. காங்கிரஸ் சித்தராமையா இப்போ இருக்க முதலமைச்சர், அப்பயும் முதலமைச்சர். நம்ம 67லேயே போட்டாங்கடா தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகள் நாம் பின்தங்கி நின்று விட்டோம்னு சொல்லி 2017 சட்டம் போட்டார். ரயிலில் இருக்கிற இந்திய எழுத்துலாம் அழின்னு ஆர்டர் போட்டார் அவர். நம்ம போராட்டமாக நடத்தணும், இந்திய எழுத்து போராட்டம், அவர் ஆர்டர் போட்டார். எனவே நம்மை பின்பற்றி கொண்டு வருவதாகத்தான் எல்லா நாடுகளையும் பார்க்கலாம். இப்போ எடுத்துக்கங்களேன், இப்போ இந்த ஸ்டாலின் இந்த தேர்தல் நடத்ததெல்லாம் ஒவ்வொருத்தனும் சொல்கிறான். அப்போ நம்முடைய பார்வை எளிய குடும்பத்தில், கிராமத்தில் பிற்படுத்தப்பட்டவராய், தாழ்த்தப்பட்டவராய் இருப்பவர்கள், அவர்களும் எல்லோரும் சமநிலை எய்த வேண்டும் என்ற முயற்சியில் ஒரு முயற்சி தான் அவங்களுக்கு உதவி செய்வது கல்வி உதவிகள்.
ஒருத்தருக்கு வந்து ஸ்காலர்ஷிப்னு சொன்னாங்க, அப்புறம் இலவச கல்வின்னு சொன்னாங்க. காமராஜர் வந்து முதல்ல இலவச கல்வி, கலைஞர் வந்து பியூசி வரைக்கும் இலவச கல்வி, இப்போ முதல் தலைமுறைக்கு இலவச கல்வி, கிராமப்புற மாணவர்களுக்கு முன்னுரிமை என்று ஒவ்வொன்றா சட்டங்கள் போடுவதெல்லாம், அப்புறம் வந்து லேப்டாப் வாங்கி தர்றேன், சைக்கிள் வாங்கி தர்றேன், எல்லாம் வாப்பா படிப்பா நீ, அவ்வளோதான் அவங்க நோக்கம். இதையெல்லாம் இப்போது மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிறார்கள். இது அரசியல் ரீதியாக திராவிடர் இயக்கம் பார்ப்பனர் அல்லாதார் என்ற உணர்வை நம்முடைய உருவாக்கியதன் வழியாக நாம் அந்த இடத்துக்கு முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்டதும் இயங்கி வருவதும் திராவிடர் இயக்கம். அது 100 ஆற்றை தாண்டி இருக்கிற திராவிட இயக்கம். தொடர்ந்து அதனுடைய உண்மைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.